சிறகடிக்க ஆசை சீரியல்ல நாளைக்கான ப்ரோமோல பார்த்துருக்கீங்களாண்ணா, அருண் இருந்துட்டு சீதா கிட்ட பேசுனதுக்கப்புறம், சரி நம்ம இது வேற வழி இல்ல. நம்ம அருண கன்வின்ஸ் பண்ணா தான் வந்துட்டு இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நெனச்சுக்கிட்டு, அருண்கிட்ட போய் பேச போறாரு. அங்க போயிட்டு பார்த்தீங்களாண்ணா, "என்ன மன்னிச்சிடுங்க. நம்ம 2 பேருக்குள்ள நான் தான் உங்கள தப்பு புரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் இல்லாத நம்ம 2 பேருக்குள்ள சின்ன சின்ன சண்டைக தான். நம்ம அத இது பண்ணிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க எப்படி நல்லவரோ அதே மாரி நானும் நல்லவர் தான். என்ன நான் என் வேலையில கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பேன். யார் எதுன்னு சொல்லி பார்க்க மாட்டேன். அதனால தான் உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை ஆச்சு. மத்தபடி எது வேற ஒண்ணும் இல்ல. நீங்க என்ன மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு சீதாவ எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க. அவ இல்லாம என்னால இருக்க முடியாது. அதே மாரி தான் சீதாவுக்கும் என்னை விட்டா தனியா வாழ முடியாது. அதனால தயவு செஞ்சு எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுருங்க." அப்படின்ற மாரி அருண்கிட்ட கேட்க, உடனே முத்து வந்துட்டு பார்த்தீங்களாண்ணா, "என்னடா திருப்பி வந்து நடிக்க ஆரம்பிச்சுட்டியா? நீ எவ்வளோ பெரிய கெட்டவன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஈகோ புடிச்சவன். இப்போ வந்துட்டு கல்யாணம் நடக்கணும், சீதாவ கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து பணிஞ்சு பேசுற மாரி பேசி என்ன கவுக்க பார்க்குறியா? இது ஜென்மத்துல நடக்காது. நான் இருக்கிற வரையும் உன்னையும் சீதாவும் சேர விட மாட்டோம். சீதாவுக்கு உன்னையோட நல்ல மாப்பிள்ளையா, நல்ல வசதியான மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் பாரு." அப்படின்ற மாரி சொல்ல, "ஏங்க சொன்னா புரிஞ்சுக்க மாட்றீங்க. சீதாவ என்னை விட்டு இருக்க முடியாதுங்க. அதே மாரி தான் என்னாலயும் சீதாவ விட்டு இருக்க முடியாது. கொஞ்சம் செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உங்க ஈகோவ பார்த்துட்டு சீதாவோட வாழ்க்கைய நாசம் பண்றாதீங்க. அவ நான் இல்லன்னா ரொம்பவே கஷ்டப்படுவா." அப்படின்னு சொல்லிட்டு அருண் பேசிட்டு இருக்க, முத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா செம டென்ஷனா ஆயிடுறாங்க. "டேய் நீ என்னதான் சொன்னாலும் உன் பேச்ச நான் கேட்குற மாரி இல்லடா. தயவு செஞ்சு என் வழியில வராத. கிளம்பி போயிரு." அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கேருந்து கிளம்பி போயிரு. கிளம்பி போய் பார்த்தீங்கன்னா வீட்ல போயிட்டு மீனா கிட்ட இந்த விஷயம் நடந்த எல்லாத்தையும் சொல்ல, உடனே மீனாவும் இருந்துட்டு, "ஏங்க அவரே இறங்கி வந்து பேசுறாரு. அப்படி இருக்கும்போது நீங்களும் கொஞ்சம் இறங்கி போனா தான் என்ன? நீங்க உங்க பிடிவாதத்த விட்டு கொஞ்சம் இறங்கி வாங்க. நம்ப வந்துட்டு இதில பிடிவாதம் பிடிக்கவே கூடாது. ஏன்னா, இது சீதாவோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம். நீங்க இப்படி பிடிவாதம் பிடிக்கிறதுனால அவ தான் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கா. சீதா முன்ன மாரியெல்லாம் வந்து யார் கூடயும் பேசுறதே இல்ல. ரூம்லயே உட்காந்து அழுதுட்டே இருக்கா. அதனால தான் சொல்றத கேளுங்க. அவ மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ அது பண்ணலாங்க. உங்க ஈகோவுக்கோசம் அவ வாழ்க்கைய கெடுத்துறாதீங்க." அப்படின்ற மாரி சொல்ல, உடனே முத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் டென்ஷன் ஆயிடுது. "என்ன மீனா இப்ப புரியாம பேசிட்டு இருக்க? இப்ப அவ அழுறான்னா, பின்னாடி வந்துட்டு நல்ல வாழ்க்கை அமைஞ்சுட்டான்னா, அவ சந்தோஷமா இருப்பா. இப்ப அழுந்தான்னா நமக்கு கண் துடைக்க நம்ம எல்லாமே இருக்கோம். போற இடத்துல அவ கஷ்டப்பட்டான்னா, அப்புறம் யாரு என்ன பண்றது? அதனால தான் சொல்றேன். அவனுக்கு வேணாம். அவன தவிர வேற யார வேணாலும் கை காட்டு. நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நாமளே வந்து கல்யாணம் பண்ணி வச்சிரலாம். தயவு செஞ்சு அவன் பேச்சு மட்டும் பேசாத." அப்படின்ற மாரி சொல்ல, மீனா பாத்துக்கங்கன்னா, "ஏங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியவே மாட்டேன்து." அப்படின்னு சொல்லிட்டு அருண் அ முத்து மேல பாத்தீங்கன்னா கோச்சிக்கிறாங்க. சரி என்னடா பண்ணலாம்? இவரு இப்படி என்ன சொன்னாலும் கேட்க மாட்றாரு. ஒரு பக்கம் சீதா வேற அழுதுட்டு இருக்காளே! நம்ம என்னதான் பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி மீனா பாத்தீங்கன்னா அழுதுட்டு இருக்காங்க. இப்படிதான் வரப்போற எபிசோட் வந்து போப்போது. அடுத்து என்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது நான் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற வீடியோக்கள தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ.